அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் பேப்பர் 15 அதோட டிஸ்கஷன். டெஸ்ட் பேப்பர் 15ல என்னென்ன இருக்குது, இதுவரையிலும் பார்த்த எல்லா டாப்பிக்கும் உள்ள கலந்துருக்கும். ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அதெல்லாம் கோர் டாபிக் எல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாமே உள்ள இருக்கும். நம்பர் சிஸ்டம், ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். சரியா, வாங்க ஒவ்வொரு கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இடி விழுந்தாப்புல இருக்கும். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கை வைங்க, தெரியலனா 15 to 20 செகண்ட் அதுக்கு மேல இந்த கொஸ்டினுக்கு உள்ள இருக்கக்கூடாது. சில பேர்லாம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, டெஸ்ட் எழுதும்போது 1.5 நிமிஷம் அல்லது ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பார்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கீங்க. 2 மினிட்ஸுங்கிறது எவ்வளவு கொஸ்டின் போடலாம் தெரியுமா? 2 மினிட்ஸ்ல குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஜிஎஸ் கொஸ்டின் போட்டுருக்கலாம், 8 இங்கிலீஷ் கொஸ்டின் போட்டிருக்கலாம். அப்போ 8 கொஸ்டினோட டைம் ஒரு கொஸ்டின்ல வேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கொஸ்டின் ஷாக்கா இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸ்கிப் பண்ற டைம் எவ்வளவு நேரத்தில் இருக்கணும்? மேக்ஸிமம் 15 செகண்ட். ஓகே, வாங்க கொஸ்டின் எப்படி போலான்னு பாருங்க. 9 cosecant x minus 3√5 cot x equal to இந்த cos x அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், secant x ஆயிடும் 6 secant x. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் இங்க இருக்கா? இதுல வந்து sin x இருக்கு. sin x கீழே எடுத்துட்டு வந்துருங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கும்? 24 tan x கீழே 9 cos x டிவைட் பை sin x போங்க. சிமிலர்லி 3√5 டிவைட் பை sin x, அதாவது sin x கீழே எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ண போறேன். ஓகே, அப்படி டிவைட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல எனக்கு 24 tan x இருக்கு, டினாமினேட்டர்ல 9 cot x மைனஸ் 3√5 cosecant x. இப்படி கொஸ்டினை மாத்தியாச்சு. சரியா, ஃபைன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த இடம் தான் ஒரு கீ பாயிண்ட். என்னது? இதுல 9 cot x 3√5 cosecant x, இங்க 9 cosecant x 3√5 cot x இருக்கு. அப்போ 9 and 3√5 காமன், cosecant x and cot x மட்டும் மாறி இருக்கு. அப்போ இதுதான் கீ. நான் என்ன பண்றேன், 9 cot x வந்து 3 மைனஸ் ரூட் எக்ஸ் வந்து cosecant x ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன், ஒரு கேபிட்டல் ஏ. இந்த போர்ஷன் மட்டும் ஏன்னு வச்சுக்கிறேன் டினாமினேட்டர். அதுக்கப்புறம் நான் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ண போறேன். வாட் இஸ் ஏ? 9 cot x minus 3√5 cosecant x equal to a. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதை ஸ்கொயர் பண்றேன், இதையும் ஸ்கொயர் பண்றேன், இதையும் ஸ்கொயர் பண்றேன், இதையும் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறேன். அப்படி மைனஸ் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடு தெரியும், 36 secant squared x minus a squared வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, இங்க 81 cosecant squared வரும், இங்க 3√5 cosecant squared வரும். 3√5 ஸ்கொயர் பண்ணா 3 squared is 5, 9, 5 ஸ்கொயர் பண்ணினா √5 ஸ்கொயர் பண்ணா 5, 9 into 5 45. ஸோ ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும். இது a plus b ஹோல் ஸ்கொயர், a minus b ஹோல் ஸ்கொயர் தானே, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab வரும். இங்க வந்து ஒரு வேற ஏதாவது let's take c ஸ்கொயர் plus d minus 2cd வரும். சரியா, இப்போ நான் ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு பிளஸ் இருக்க போர்ஷன் மட்டுமே பிளஸ் பிளஸ் சப்ராக்ட் ஆகும். இந்த போர்ஷன் பிளஸும் இந்த போர்ஷன் பிளஸும் சப்ராக்ட் ஆகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ 9 ஸ்கொயர்ட் இஸ் 81, 3√5 ஸ்கொயர்ட் இஸ் 45. ரெண்டையும் சப்ராக்ட் பண்றேன். cosecant ஸ்கொயர்ட் இருக்கும், இங்கே cosecant ஸ்கொயர்ட் தான் இருக்கும். cosecant ஸ்கொயர்ட் இஸ் காமன். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி தனியா போட்டு பாருங்க, இப்படிதான் வரும். சிமிலர்லி இங்க பிளஸ் 45 cot ஸ்கொயர் இருக்கும், இங்க மைனஸ் 81 cot ஸ்கொயர்னு வரும். ஓகே ஓகே, இந்த இடத்துல என்ன வரும்? 2ab வருமா? 2 into 9 into 3√5 into cosecant cot x இருக்கும். அது மைனஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல தான் இருக்கும். மைனஸ் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். இங்க என்ன வரும்? 2 into 8 into 3√5 cot x cosecant x இருக்கும். ரெண்டுமே சேம் தான். சப்ராக்ட் பண்ணும்போது காலி ஆயிடும். ஸோ யூ லெஃப்ட் வித் திஸ். இதுல வாருங்க, 36 இது மைனஸ் 36, மைனஸ் வெளியில் போட்ட 36 cot squared x. இது வந்து cosecant squared x 36, இது 36 secant squared x minus a square. ஓகே, இதுல 36 காமன் வெளியே எடுத்துட்டீங்கன்னா cosecant squared x
minus cot squared x, left hand side, right hand side வந்து 36 secant squared x. Okay, minus a square. Actually a squared தான் கண்டுபிடிக்க, a தான் கண்டுபிடிக்க போறேன். What is this? Cosecant x minus cot x is 1. 1 if you are taking that side, இது 36 தான் இருக்கும். 1 அந்த பக்கம் எடுத்துட்டு மைனஸ் ஆயிடும். So a squared equal to 36 secant squared x minus 36. 36 is common. Secant squared x minus 1 ன்னு வரும். 36. இது nothing but tan squared x. Secant squared x minus 1 is tan squared x. 36 tan squared x. அது என்னது? a squared. So a squared equal to tan squared x. What is a? 6 tan x. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a is 6 tan x. மேல 24 tan x இருக்கு. கீழ 6 tan x வரும். So tan x cancel, 6 cancel, answer is 4. இவ்வளவு வேலை இருக்கு. விடுறதா இருந்தா தயவு செய்து 15 to 20 செகண்ட்ல விடுங்க. அட்டன் பண்றதா இருந்தா பாக்கெட் பண்ணணும். ஓகே, போட்டுக்கலாமா? ஓகே, இதுக்கு வந்து நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். பட் அது ஒரு 2-3 வச்சு ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு அன்னோன் தெரியாது, என்ன எக்ஸ் மட்டும்தான். அதனால வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால வேலைக்கு ஆகாது. அந்த கரெக்டான வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? சரியா? நெக்ஸ்ட் வாங்க, கொஸ்டின் நம்பர் 2. secant theta minus tan square theta equal to 1. அது நம்மளுக்கு தெரியும். இது எப்படி எழுதலாம்? secant theta plus tan theta, secant theta minus tan theta equal to 1. இதுல secant theta minus tan theta is p. p அங்க போனா minus 1 by p ஆயிடும். That is secant theta plus tan theta. This is 1 by p. Secant theta minus tan theta, that is p. ஓகேவா? இப்போ வாங்க, இதுல இதுதான் கேட்குறாங்க. p squared minus 1 upon p squared plus 1. ரெண்டு பக்கம் p டிவைட் பண்ணுங்க, மேலே தெரியும். p minus 1 வரும், 1 by p வரும். அப்புறம் p plus 1 by p வரும். சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? this and this ஆட் பண்ணா 2 secant theta வருமா? மேலே இருக்குது, கீழே இருக்குது 2 secant theta. ரெண்டையும் ஆட் பண்ணா p plus 1 by p ரெண்டையும் ஆட் பண்றது தான் மைனஸ் திஸ் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது minus 2 tan theta இருக்கும், minus 2 tan theta. So 2 to cancel. Tan theta is what? Sin by cos. Cos secant cancel ஆயிடும். ரொம்ப சிம்பிளா மைனஸ் sin theta மட்டும் இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அது ஆன்சர். அப்படி ஆப்ஷன் இல்லை, ஆக்சுவலாக 4வது ஆப்ஷன் அது நினைக்கிறேன், மைனஸ் sin theta. ஸோ ஒரு ஆப்ஷன் தான் மைனஸ் இருந்ததுன்னா அது ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் எஸ் இப்படி தான் போட்டாகணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கான்செப்ட் தான். கொஸ்டின் நம்பர் 3. cosecant theta is b by a. What is 3√3 cot theta plus 1 upon tan theta plus √3. சரியா? இது கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன், tan thetaவால மேலையும் கீழே மல்டிபிள் பண்றேன். கீழே மல்டிபிள் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன், மேலே மட்டும் உள்ளுக்குள்ள மல்டிபிள் பண்றேன். tan theta into cot theta is √3. 1 into tan theta is tan theta. மேலே கீழே ஒரு tan theta வெளியில வச்சுக்கோங்க, வெளில tan theta உள்ள மல்டிபிள் பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. this is √3. இந்த போர்ஷன் அப்படியே சேம், அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 by tan theta மட்டும் தான் இருக்கு, அது cot theta. நீங்க ஆன்சர் cot theta கண்டுபிடிச்சா போதும். what is cosecant theta? hypotenuse divided by opposite. இதுதான் வந்து cosecant theta. ஓகே, அது வந்து b by a வா. அப்ப a-ங்கிறது ஆப்போசிட், hypotenuse is b. what is adjacent? adjacent is b squared minus a squared under root. இதுதான் வந்து adjacent. cot theta-ங்கிறது adjacent divided by b squared minus a squared upon a under root of this. இதுதான் வந்து cot theta. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஆக்சுவலாக டைப்பிங் எரர். இதுதான் ஆன்சர், b squared minus a squared under root divided by a. டிவைட் பை ஏங்கிறது தான் ஆன்சர். கிளியர்? சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் சாய்ஸ்ல எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நடந்ததுன்னா கிளிக் பண்ணிட்டு அங்கே நிற்கவே கூடாது. இதை போய் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 to 40 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அது வந்து 2 GS கொஸ்டின் ஈக்குவல். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே கொஸ்டின் போட்டிங்கன்னா வந்துடுச்சா, ஆப்ஷன் இல்லையா, டிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க.
யூ கேன் கிளைம் த மார்க் கிளைம் பண்ணலாம். எஸ்எஸ்சியில் மட்டும் தான் அப்படி இருக்கு மார்க் கிளைம் பண்ணுறது. பட் டைமை கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணுற டைம் கிளைம் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 4. இது ஒரு நைஸ் சம். ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் A cosecant theta plus B cot theta plus 5 equal to 0. Similarly, X cosecant theta plus Y cot theta plus 2 equal to 0. இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ல இப்படி ஒரு cosecant theta ஓட கோஎஃபிஷியன்ட், cot theta ஓட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். இது பேர் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்துச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் ரேஷியோவா பிரித்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் cosecant theta வர cosecant theta வரும்போது டினாமினேட்டர்ல cosecant பக்கத்தில் இருக்கிறது பாருங்க. இது ரெண்டையுமே எடுத்துக்கங்க, இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. பியும் 2வையும் மல்டிபிள் பண்ணுங்க, 2b மைனஸ் இது கிராஸ் மல்டிபிள் 5வையும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணுங்க, 5y. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். cosecant theta எப்படி பண்ணோம்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, இது டினாமினேட்டர்ல போட்டுருங்க cosecant theta. அடுத்தது cot theta. cot theta என்ன பண்ணும் அப்படின்னா இங்க ரிவர்ஸ் எடுக்கணும். இங்க இருந்து இங்க எடுத்தோம்ல, இங்க இருந்து இங்க ரிவர்ஸ் எடுக்காம மாத்தி எடுக்கணும். செகண்ட் பொசிஷன் மட்டும் எப்படி? இங்க இருந்து இங்க வாங்க. 5 into x 5x மைனஸ் a into 2 2a. இது வந்து cot theta. அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா இந்த இடத்துல 5 இருக்கிறதுனால 5 போட்டுருவோம். ஆனா கிடையாது. cos theta cosecant theta cot theta இங்க கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 5 கிடையாது. இங்க வந்து 1 தான் போடணும். அந்த இடத்துக்கு வரும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தா 1 தான் போடணும். யூ ஷுட் நாட் புட் 5. இதுவும் அதே தான். எப்பயுமே கிராஸ் இந்த கிராஸ் ay மைனஸ் bx இந்த மூணுமே ஈக்குவல். ஓகே, இந்த இடத்துல எப்பொழுதுமே லெஃப்ட்ல தான், இங்க தான் ஃபர்ஸ்ட், அடுத்து தான் இப்போ வரணும். மிடில் வரும்போது ரிவர்ஸ் வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் cosecant theta cot theta ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் cosecant theta? இந்த போர்ஷன் மட்டும் அங்க எடுத்துட்டு போங்க. இங்க ஈக்குவல் டு 2b மைனஸ் 5y அப்பான் ay மைனஸ் bx. இதுதான் cosecant theta. அதே மாதிரி cot theta என்ன வரும்? 5x மைனஸ் 2a அப்பான் ay மைனஸ் bx. இது cot theta. இன் டெர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்றேன். இது ஈக்குவல் பண்ணிடுறேன், இது ஈக்குவல் பண்ணு. சரியா? இப்போ cosecant thetaவும் cot thetaவும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கே தெரியும். cosecant ஸ்கொயர் theta மைனஸ் cot ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1. அந்த 1 மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். அப்போ 2b மைனஸ் 5y அப்பான் ay மைனஸ் bx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 2a அப்பான் ay மைனஸ் bx whole square equal to 1. Denominator is same. Numerator வாங்க. 2b minus 5y whole square minus 5x minus 2a whole square equal to கீழே ay minus bx whole square இருக்கு. ay minus bx whole square. அதுதான் கொஸ்டின். அப்கோர்ஸ் ரிவர்ஸ் லோடு தான். 2b minus கரெக்டாக தான் இருக்கு. ay minus bx whole square. ay minus bx whole square. இந்த ஆன்சர். சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மாடலில் போட்டீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக போட முடியும். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. கொஸ்டின் நம்பர் 11ம் கொஸ்டின் நம்பர் 1ம் சேம் தான். நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. லெட்ஸ் டேக் 11. cosecant theta minus 2 root 10 cot theta equal to 9 secant theta. இந்த டினாமினேட்டர் அப்படியே டைரக்டாகவே இருக்கனால அதை ஏன்னு வச்சுக்கிறேன். 11 cot theta minus 2 root 10 cosecant theta equal to a. அதே மாதிரி தான் இது ஸ்கொயர் பண்ணுறேன், இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 121 cosecant ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2 ஸ்கொயர் இஸ் 40, 4 40. 40 மைனஸ்
120 minus 40 is 81. இது வந்து cosecant square theta. இது வந்து பிளஸ்ல இருக்கும், இது ஸ்கொயர் பண்ண பிளஸ்ல இருக்கும். 40 மைனஸ் 121 வரும், அப்போ மைனஸ் 81 வரும். மைனஸ் 81 cot square theta. இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 2ab இருக்கும், இங்கே மைனஸ் 2ab இருக்கும். ஆனால் கேன்சல் ஆகும்போது ரெண்டுக்கு 0 ஆகிடும். எப்படி 11 into 2 22 root 10 cosecant theta cot theta இருக்கும். இங்கே 22 root 10 cosecant theta cot theta இருக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது காலி ஆகிடும். ஓகே, இது வந்து 81 cosecant square theta minus a square. ஓகே, இப்போ 80 இது 81 தான், இதுல 81 காமன். அப்போ cosecant square minus cot square இருக்கும், which is nothing but 1. இது 81 cosecant square theta minus a square. a square இந்த பக்கம் எடுத்துருந்தீங்கன்னா 81 காமனா இருக்கும். 81 cosecant square minus 1 ன்னு வந்துரும், which is nothing but cot square. அப்போ a equal to 9 cot theta, cot x. 9 cot x, cot theta. அப்போ கீழே சாரி சார், கரெக்ட் தான் cot theta கிடையாது, tan தான். நான் தான் தப்பா போட்டேன், சாரி. இங்க சீக்கன் தான் பாருங்க, 9 secant theta தான் இருக்கு. 9 secant theta தான் இருக்கு, மைனஸ் a ஸ்கொயர் 81. secant ஸ்கொயர் தான் இருக்கு. secant ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து tan ஸ்கொயர் தான், கரெக்ட். This is secant theta தான் இருக்கு, secant square theta 9. அப்போ 81 ஆக்சுவலா ஸ்கொயர் பண்ணும்போது 9 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 9 வந்து. This is tan theta, secant square minus 1 ன்னு வரும், that is tan theta, tan square theta, ரூட் எடுத்தீங்கன்னா tan theta வரும். So answer is 9 tan theta கீழே, மேலே cot theta. So 45 tan theta மேலே, கீழே 9 tan theta, கேன்சல் ஆகி 5 வரும். ஆன்சர் சிம்பிள், அங்கே 9 secant theta தான் இருக்கு. ஓகே, next question, question number 6. Root of the quadratic equation a square minus bx plus c equal to 0. What is the value of sin? Roots are sin 75 and cos sin 15. What is the value of a comma c? Okay, இப்போ வாங்க ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் sin x sin 75 plus sin 15, இதுதான் ரூட்ஸு. சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் sin 75 into sin 15. இதுதான் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும்போது, சரியா? சரி வாங்க, sin 75 என்னன்னு பார்த்துருவோம். sin 75 is nothing but sin 45 cos 30. எப்படி எழுதலாம்? 30 plus 40 எழுதலாமா? ஓகே, sin a cos b plus cos a sin b, cos a sin b. cos a, that is cos 45 sin 13 வரும், சரியா? sin 45 1 by root 2, cos 45 1 by root 2, 1 by root 2 காமன் எடுத்துருங்க. இது வந்து root 3 by 2, அது 1 by 2. ஸோ root 3 by 2 1 by 2 ஆட் பண்ணினா root 3 plus 1 by 2. இதுதான் வந்து sin 75 வேல்யூ, root 3 plus 1 upon 2 root 2 வரும். அதே மாதிரி sin 15 வேல்யூ அது வந்து 45 minus 13 எழுதலாம். 45 minus 13 வரும்போது இந்த இடம் மைனஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் root 3 minus 1 upon 2. இதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் ஒரு ஃபார்முலா படி, அப்படி பார்த்தா root 3 minus 1 by 2. ஓகே, இப்போ சம் ஆஃப் த ரூட் என்னன்னு பார்ப்போம். இதுதான் வந்து sin 75, இது sin 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 root 2 கீழே காமன், மேலே வந்து root 3 minus 1, root 3 plus 1, minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். சிம்பிளா 2 root 3 மட்டும் இருக்கும், கீழே 2 root 2 இருக்கு, அது இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் இது மல்டிபிள் பண்ணுமா, இது மல்டிபிள் பண்ணும்போது கீழே என்ன வரும்? 2 root 2 மல்டிபிள் பண்ணா 8 வரும். மேலே root 3 plus 1, root 3 minus 1, root 3 plus 1 into root 3 minus 1, a square minus b square, that is root 3 square minus 1 square, 3 minus 1 is 2.
கீழே வந்து 4 வருது. That is 1/4 equal to 0. ஓகேவா? குட். இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2√2 இருக்கா, மேலே இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே 4√2 ஆகிடும். மேலே இங்கேயும் √2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே வெறும் ரூட்னு ஆகிடும். ஸோ 4√2 காமன் அப்படியே எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4√2 x² மைனஸ் 4√3 ப்ளஸ் √3x ப்ளஸ் √2 ஈக்குவல் டு 0. இதுதான் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா ax²னா ஏக்கு பதிலாக 4√2 இருக்குது, ஆஃப் எக்ஸ். பிக்கு பதிலாக 4√3 இருக்குது, சிக்கு பதிலாக √2 இருக்குது. ஸோ ஆன்சர் திஸ். ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 7. இதெல்லாம் வந்து நார்மலாக தெரியணும். sin 75 ஈக்குவல் டு cos 15 ஈக்குவல். அதேமாதிரி cos 15 ஈக்குவல் டு cos 75 ஈக்குவல் டு sin 15 ஈக்குவல். ஓகே, எல்லாத்தையும் ஒன்றா மாற்றிடுங்க. எல்லாத்தையும் 75க்கு மாற்றுறேன். sin 15 எவ்வளோ? cos 75, cos 75 sin 75 அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இது cos 75 மைனஸ் sin 75, கீழே sin 75, எல்லாத்தையும் 75 மாற்றுறேன். cos 75, இது வந்து sin 75 மைனஸ் cos 75. ஓகே, இந்த போர்ஷன் அப்படியே கட்டு. இதுவும் சேம் தானா, உல்டாவா இருக்கு. அப்போ கட் பண்ணும்போது -1 ஆகும். ஆன்சர் திஸ். இந்த இடத்துல sin 75 கண்டுபிடிக்க வேணாம், cos 15 கண்டுபிடிக்க வேணாம், எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். டைரக்டா ஆன்சர்ஸ் கான். இப்போ sin θ மைனஸ் திஸ் போட்டாவே போதும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டின்லாம் அகைன் தொடரதோட தொடாமல் வெளியில் போகிறது ரொம்ப நல்லது எக்ஸாமில். ஓகே, இப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க. படிக்கும் போதெல்லாம் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பட் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த 600லேருந்து 6000 நம்பர் வரை எடுத்துக்கிறாங்க. ஃப்ரம்னு போட்டால் நீங்கள் 6000 எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே, ஹவு மெனி பிட்வீன்னா 600 விட்டுறணும், 1000 விட்டுறணும். அதுதாங்க லாஜிக்கு. ஃப்ரம்முங்கனால 2 நம்பரை எடுத்துக்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் அக்கர் which digits at 100 place is greater than digits 10th place. அதாவது 100 டிஜிட்ல 600ல தான் ஆரம்பிக்குது. இந்த டிஜிட்ல இருக்க நம்பர் இதோட இது பெருசா, இதோட 100 டிஜிட்ல இருக்க நம்பரோட இந்த நம்பர் சின்னது. இப்போ 100th டிஜிட் நம்பர் பெருசு. ஓகே, அதே மாதிரி இங்க இருக்க நம்பரோட 10th டிஜிட்ல இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட் நம்பர் சின்னது. இங்க இருக்க நம்பர் இதோட இது பெருசு. இந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்கறான். 600லேருந்து 1000 வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 2-3 லைன் போட்டுட்டு அப்படியே நீங்க சிமிலர்லி போயிடணும். இப்போ 6ன்னு வந்ததுனால கண்டிப்பா இங்க 5 தான் வர முடியும். 5 வரலாம், 4 வரலாம், 3 வரலாம். ஓகே, மினிமம் 5 தான் வர முடியும். கரெக்ட், அட் த மேக்ஸ் 5 தான் வர முடியும். இங்க 5 ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த இடத்துல என்னெல்லாம் வரலாம்? 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். 5 நம்பர் வரலாம். 5 வந்தா எத்தனை நம்பர் வருது? 5 நம்பர்ஸ். கரெக்ட். இப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 4 இங்க வரும். 4 வந்துச்சுன்னா இங்க என்ன, இந்த இடத்துல என்னெல்லாம் வரலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். 4 நம்பர் தான் வர முடியும். அடுத்தது இங்க வந்து 3 வந்துச்சுன்னா அங்க 3 நம்பர்ஸ். இங்க 2 வந்துச்சுன்னா அங்க 2 நம்பர்ஸ். இங்க 1 நம்பர் வந்துச்சுன்னா அங்க 0 மட்டும் தான் வரும். இந்த 6 ஃபிக்ஸ் பண்ணாவே எனக்கு எத்தனை நம்பர் வருது? இந்த இடத்துல 6 வச்சாவே எனக்கு 1ல இருந்து 5 வரல ஆட் பண்றது தான் வரும். அப்போ n × n+1/2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 5 × 6/2 15 நம்பர்ஸ் தான் வந்து 600ல இருக்குது. 5 வரல ஆட் பண்றது. 6 ஃபிக்ஸ் பண்ணா 5ல இருந்து வரத ஆட் பண்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த இடத்துல 7 ஃபிக்ஸ் பண்ணுங்க.
7 ஃபிக்ஸ் பண்ண இங்க 6ன்னு வருமா? 6 6க்கு 6 நம்பர், 5க்கு 5 நம்பர். அப்போ 1ல இருந்து 2 3 4 அப் டு 6 வரல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் 6 into 7/2 இட் இஸ் 21 வரும். இப்போ நீங்க 7 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இங்க 6 தான் வர முடியும். 6 வச்சுட்டு உங்களால 6 நம்பர், 5 வச்சு 5 நம்பர், 4 வச்சு 4 நம்பர், 3 வச்சு 3 நம்பர்ஸ் அப்படி போய் இப்படி வரும். இப்போ நான் 8 ஃபிக்ஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல 7ங்க நம்பர் மட்டும் தான் வர முடியும். 7 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இங்க 7 நம்பர் வரும். என்ன? 0ல இருந்து 6 வரையும். 6 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 0ல இருந்து 6 அப்படி வரும். அப்போ 1 + 2 + 3 + 7 வரையும். ஸோ அப்போ 7 into 8 divided by 2 that is 28. அடுத்தது 9 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இங்க 9 தான் வரும். சரி 8 தான் வரும். 8 வரையிலும் இது பண்ணலாம். இதே மாதிரி 8 into 9 divided by 2 that is 36. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 9க்கு மேல ஒண்ணும் இல்லை, 10th வந்துடும். 66 + 6 12, 12 + 8 is 10, remaining 1, 4 4 4 8 remaining 2, sorry 2 போட்டீங்கன்னா 100 is 100. ஓகே, கொஸ்டின்லாம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அது ஆப்ஷன்ஸ் மாற்றி விட்டுரும். எல்லா நம்பரும் போடுற மாதிரி இருக்கும். அந்த வேலையை வச்சு 100 நம்பர் எவ்வளோ உட்காந்து எண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் லாஜிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டின் ஈஸி தான். பட் அது வரல அப்படின்னா இழுத்திட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. 9 digit நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 88. 88ல டிவைட் ஆகுது கண்டிஷன் என்னன்னா லாஸ்ட் 3 digit 8 ஆல் டிவைட் ஆகும். இது எந்த நம்பர் போட்டால் 8 ஆல் டிவைட் ஆகும்னா ஒய்க்கு என்ன நம்பர்லாம் போடலாம். 1 ட்ரை பண்ணி பார்ப்போம். 512 512னா 51. 51ல எத்தனை 8 இருக்கு? 6 8s 40, ரிமைனிங் 32 ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து இதோட ஒரு 40 ஆட் பண்ற மாதிரி இருந்தால் தான் அடுத்த நம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் 552. 532 ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது 592. இந்த 3 நம்பர் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட் தான். ஆனால் ஒய்யை பற்றி ஒன்றுமே சொல்ல. பார்ப்போம் எது எதெல்லாம் நம்பர் எக்ஸுக்கு வரும்னு பார்ப்போம். 3 2 x 4 1 1 3 2 x 4 1 1 3 2 x 4 1 1. இதனுடைய 11ஓட மல்டிபிள்ஸ் எதுன்னு பார்ப்போம். எதில் வந்து எக்ஸ் வேல்யூ 11ஓட மல்டிபிள் பார்க்க அல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். அல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் this plus this plus this plus this plus this 3 plus x 4 9 9 plus 2 is 11 plus x. இதே மாதிரி this plus this 6 7 8 ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க இப்போ. ஓகே, அல்லது -0 போட்டால் எக்ஸ் வரணும். ஸோ மைனஸ் போட்டால் மைனஸ் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 0 அல்லது மல்டிபிள் ஆஃப் 11 இது போடலாம். 0 போட்டால் என்ன ஆகும்? எக்ஸே மைனஸில் வந்துட்டு மைனஸில் வேல்யூ வராது. அப்போ 11 தான் பாசிபிள். 11 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் இஸ் 11 போட்டிங்கன்னா என்ன வரும்? 11 + x - 8 = 11. இங்கே 3 வந்துடுச்சு. 3 அங்கே போனால் -3 ஆகும். ஸோ x = 8. இந்த கேஸில் x = 8. இந்த கேஸ் வாங்க. அதே தான் மேலே இருக்கிறது வந்து this plus this 3 plus x 3 plus x 4 plus x 3 plus 1 4 4 plus 5 9 9 plus 2 is 11. ஸோ எல்லாத்திலும் 11 plus 6 is common. ஓகே, நம்ம இந்த இடம் தானே மாற்றிருக்கோம். ஓகே, அடுத்து எக்ஸ் இந்த நம்பர் பார்ப்போம். அடுத்த நம்பர் பார்ப்போம். this plus this is 6 7 7 plus 5 is 12. this is 12. ஸோ எக்ஸ் கண்டிப்பாக 1ஆக தான் இருக்க முடியும். இதில் 1 இதிலே லாக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது this is 11 plus x இந்த சைடு. இது மட்டும் பார்ப்போம். 6 7 7 plus 9 is 16. 7 plus 9 is 16. அப்போ x must be 5.
ஆப்வியஸ்லி எக்ஸ் இஸ் 1 தான். எக்ஸ் 1ன்னா ஒய் வந்து 5. இதை எடுத்து போடுங்க. எக்ஸ் 1 ஒய் வந்து 5, that is -1. Answer is this. Okay, smallest possible value of x. xல smallest value என்னன்னு கேட்கலாம். ஈஸி சம் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இது. கொஸ்டின் 10 வாங்க. 4 bells certain instant thereafter the ringing interval 6, 8, 12, 10 and 12 seconds. How many minutes will take to together வந்தாவே LCM கண்டுபிடிக்கணும். 6, 8, 10, 12. இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் பாருங்க. ஒரு நம்பரோட ப்ராடக்ட் இன்னொன்று இருந்ததுன்னா சின்ன நம்பர் கழட்டி விட்டுருங்க. 6ஓட ப்ராடக்ட் தான் 12, கழட்டி விட்டாச்சு. 12ங்கிறது வந்து 3 and 4 இருக்கு. அந்த 4 இதுக்குள்ள இருக்கனால 4 கழட்டி விட்டுருங்க. 12 இருந்து 3 மட்டும் எடுத்துக்கோங்க. இது 2 and 5னால 2 இதுக்குள்ள இருக்கனால 2 கழட்டி விட்டுருங்க. இப்போ 8 into 5 into 3 இதுதான் வந்து எல்சிஎம். எவ்வளோ செகண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 40, 40 into this 120 seconds. 120 seconds is 2 minutes. Answer this. Okay. Question number 11. The product of the two number is 6845. If the HCF is 37, greatest number is. Let's take and the ratio A is to B வைங்க. A is to Bங்கிறது அந்த நம்பரோடைய ரேஷியோ. Let's take. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ரேஷியோ வந்தாவே அந்த இடத்துல HCF ஆல் மல்டிபிள் பண்ணணும். 37A. இன்னொரு நம்பர் 37B. இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு 6845. 37 அடிச்சு பாருங்க. 137 சார் 37, 137 சார் 37, ரிமைனிங் 1 31 314. 314ல எத்தனை 37 இருக்குன்னா 837 சார் எவ்வளோன்னு பார்ப்போம். 8ஆல மல்டிபிள் பண்ணால் 56, 5, 3 is 24, 29, 296, 837 296, ரிமைனிங் 8 1 185. 185னா 5 times. ஓகே, ஸோ இது 37B மறுபடியும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 times. அப்போ ஏபி எவ்வளோ வரும்? 5 times. ஓகே, ஏ அண்ட் பிங்கிறது கோ பிரைம் நம்பர்ஸ். ரேஷியோவில் வரது எல்லாமே கோ பிரைம் நம்பர்ஸ். வாட் இஸ் கோ பிரைம்? நோ காமன் ஃபேக்டர். ஏ அண்ட் பிக்கு காமன் ஃபேக்டர் இல்லை. 5 எப்படி பிரிக்கலாம்? 1 into 5 தான் பிரிக்கலாம். அப்போ அந்த ரேஷியோ வந்து 5:1 தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 5 times of 37. செகண்ட் நம்பர் என்ன? 1 times of 37. விச் ஒன் இஸ் கேட்குறாங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறான். 5 times of 37 is 185. ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. இது வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக கண்டுபிடிங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து 2x ஸ்கொயர்டை ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு பிரிச்சுக்குங்க. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் மிச்சத்துக்கு போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இது வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஒய்யோட ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3யோட ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்குது. இதுவும் ஸ்கொயரில் இருக்குது, இதுவும் ஸ்கொயரில் இருக்குது. ஸ்கொயரில் இருக்குது 0வே ஆகாது. ரெண்டு ஸ்கொயரில் இருக்க நம்பர் ஆட் பண்ணால் 0 ஆகாது. எப்போ 0 ஆகும்? இதுவே 0வாக இருந்தால் தான். இதுவே 0 இருந்தால் அது ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. வாட் இஸ் எக்ஸு? -3. -3 போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன? அதுவும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தான், அதுவும் -3 தான். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -3 போடலாம், அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டுக்கலாம். இது ஒய்ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒய்ன்னு போட்டுங்க. -x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். திஸ் x power 4, this is x power 4, this is 3x³. 3x³ எவ்வளோ? ஓகே, 3x³, 3 into -3x³. இது -3 power x power 4. இது வந்து எல்லாம் -3 power 4ன்னு வந்துடும். ஏன்? ஏன்னா 81 வரும். இது -27 into 3 is -81 வரும். இது +81 வந்துடும். ஏன்னா இது பாசிட்டிவ். +81 -81 get cancel, answer 0. ஓகே, இப்படி தான் பண்ண இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. இதெல்லாம் லட்டு. இந்த நம்பரை x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்க. x ஸ்கொயர் -1/x² ஈக்குவல் டு 6. ஓகே, இப்போ இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கங்க. x power 6 -1/x power 6. -5 காமனாக எடுத்துருங்க. இதில் x ஸ்கொயர் -1/x². ஓகே, திஸ் வேல்யூ 6 -6 into 6 30 வந்துடுது. இது கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பக்கம் கியூப் பண்ணுங்க.
216 வரும் இந்த பக்கம். இந்த பக்கம் என்ன வரும்? x power 6 minus 1 by x power 6 minus 3 into x squared into 1 by x squared into x squared minus 1 by x squared. இதுதான் ஃபார்முலா. a minus b ஓட whole cube, a cube minus b cube minus 3ab into a minus b. This cancel. This value 16 தெரியும். minus 3 into 6 18. The minus 18 வேணா plus 18 ஆயிடும். So this value is 234. This value is 234. இந்த value 30. 234 again 30 subtract பண்ணீங்கன்னா 204. Answer is this. ரொம்ப ஈஸி क्वेश्चन தான் இதெல்லாம். சரியா? Question number 9. 14. ஓ சாரி. சின்ன மிஸ்டேக் பாருங்க, பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துரும். கேர்ஃபுல். இந்த கொஸ்டின்ல அவசரத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக் உங்களுக்கு நடக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூ தான் 204. வேணுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு +5 இருக்கு, அதை ஆட் பண்ணீங்கன்னா 209. தேங்க்யூ. சாரி. இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க, நான் பண்ற மாதிரி. ஏன்னா இது அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு, அந்த 5 மறந்துடுவோம். ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. இது AQ + BQ ஃபார்மேட்ல இருக்கு. AQ + BQ ஃபார்மேட்ல இருக்கு. இது A + B தான். இது A, இது B. ஏன்னா AQ + BQ ஃபார்மேட் என்ன? A + B into A² + B² minus A. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. அதில் இது A + B காலி ஆயிடுச்சுன்னா இது வந்து A² + B² + AB ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? வாங்க, இந்த ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். திஸ் இஸ் ஸ்மால் A, திஸ் இஸ் ஸ்மால் A, திஸ் இஸ் ஸ்மால் B. ஓகே, அப்போ இது வந்து A² வரும். என்ன வரும்? இது ஸ்கொயர் பண்ணா 8x². இது ஸ்கொயர் பண்ணா அதான் B 27y² minus this into this என்ன வரும்? 2 into 3 6 √6 x² வரும். இப்போ இந்த போர்ஷன் அப்படியே இதோட கம்பேர் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 8. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 27. சிக்கு பதிலாக என்ன இருக்கு? -6 √6. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 times of A is எவ்வளோ? 16. 3 times of 27 எவ்வளோ? 81 minus 2 √6. C ஓட வேல்யூ this. minus of minus plus ஆயிடும் into 6 √6. இப்போ 16 minus 81 plus 2 into 6 is 12. √6 into √6 is 6. 12 into 6 is 72. This is -9 வரும். 16 minus 9 equal to 7. ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது A 27 உள்ள எடுத்துட்டு போயிடுங்க. x + y whole cube plus 27 உள்ள எடுத்துட்டு போய் 3x ஆக மாறிடும். 3x - 3y whole cube. இப்போ AQ + BQ ஃபார்முலா என்ன? A + B. A + B என்ன வரும்? x + 3x - 3y. இதுதான் A + B. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 4x - 2y வரும். அப்போ 4x இது இன்டு கம்பேர் பண்ணா A = 4 வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது இது பார்க்காதீங்க. நார்மலா இது A, இது B. A + B போட்டாச்சு. A². அப்போ x + y whole² வரும். plus B² 3x - 3y whole² வரும். minus AB minus x + y into இதில் 3 காமனாக எடுத்துக்கிட்டு x - y போட்டுக்கிறேன். சரியா? இதுதான் வந்து -AB. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல x² வரும். இந்த இடத்துல ஒரு 9x² வரும். இந்த இடத்துல 3யும் 9யும் 3 மல்டிப்ளை பண்ணா 3 into x இது வந்து உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணா 3 into x² - y² ஆல்ரெடி. ஏன்னா A + B A - B வெளியில் this உள்ள மல்டிப்ளை 3x² வரும், -3x² வரும். இதுதான் டோட்டல் x² வேல்யூ. அது பார்த்தா x² மட்டும் எடுங்க. 10 7x² வந்துச்சு. x ஓட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது வாங்க y² கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். இங்க ஒரு y², இங்க பிளஸ் ஒரு 9y², இங்கேயும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 into -3 + 3 ஆயிடும். 3y² ஆகும். That is 12 13y². ஓகே, ஆமா, இந்த இடத்துல y² தேவையில்லை. 13y² ஆல்ரெடி இருக்குனால y² கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. பிளஸ் நம்ம xyக்கு வாங்குவோம். -xy சாரி xyக்கு என்னன்னு பார்ப்போம்.
இங்கே எப்படி இருந்தாலும் 2x5 வரும். இங்கே என்ன வரும்னா மைனஸ் திஸ் இன்டு திஸ் 8 9 9 into is 18x5 and is separate பண்ணா minus 16x5. இப்போ c b பதிலா 7 இருக்கு, c பதிலா minus 16 இருக்கு. ஓகே, a பதிலா 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. a minus 4 minus 7 minus of minus plus. This is 20. 20 minus 7 is 13. Question number 16 வாங்க. a power 4 plus b power 4 plus a square plus b squared is 273. இது ஒரு ஃபார்முலா. a power 4 plus b power 4 plus a square b squared ஃபார்முலா என்னன்னா a square plus b square minus ab plus ab a square plus b square minus ab. இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். this value is 273, this value is 21. 21 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு வந்து a square plus b square plus ab கிடைச்சிடும். கேன்சல் பண்ணா ஒரு 21 21 மிச்சம் 30 63 13. this is 13. a square plus b square minus ab equal to 21. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 times of a square plus b square கிடைக்கும். that is 34. that is a square plus b square equal to 17. okay, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா this minus this ஆகும். 2ab ன்னு வந்துடும் equal to 8 ஆயிடும். minus 8. ab எவ்வளோ? minus 4. ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா a plus b மேலே கீழே ab. a plus b வேல்யூ எவ்வளோ? 17. ab எவ்வளோ? minus 4. ஸோ 17/4. சாரி சார், மேலே a plus b வந்து தான் கண்டுபிடிக்கணும். கீழே வந்து ab கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, a plus b மேலே கீழே வந்து ab. ab தான் தெரியும் -4. மேலே a plus b கண்டுபிடிப்பாங்க. a square plus b square equal to 17. ab equal to -4. ஓகே, இது 2 ஆல் மல்டிபிள் பண்ணி a plus b என்ன வரும்? a plus b தான் தேவை. a square plus b square plus 2ab. what is this? 17 minus ab is 4. 2 times of 4 is 9. Sorry, 2 times 4 is 8. 17 minus 8 is 9. a plus b whole square is 9. But what is a plus b? a plus b is plus or minus 3 வருது. plus or minus 3 வருது. answer is 3/4. ஒரு ஆன்சர் தான் 3/4 இருக்கு. plus 3 போட்டீங்கன்னா a plus b is நெகட்டிவ் பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அதனால +3 போட்டேன். -3 போட்டால் ஆன்சர் தப்பாயிடும். சரி, ஆன்சர் இஸ் 3/4. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் டூ கிவன் நேச்சுரல் நம்பர். ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப், அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 784. இது 28ஓட ஸ்கொயர் இது. ஓகே, while the product of two given numbers is 98, 192. So that is ab equal to 192. Find the positive difference. a plus b என்ன வருது? already 28 பார்த்தாச்சு. Find the positive difference between the squares of two numbers. a square minus b square என்னன்னு கேட்குறோம். a square minus b square எப்படி எழுதலாம்? a plus b into a minus b. a plus b already 28 கண்டுபிடிச்சாச்சு. a minus b கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக அது 28ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். 28ங்க மல்டிபிள் வந்து 7ஓட மல்டிபிள். இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. இது 7ஓட மல்டிபிள். இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. ஸ்டாப் இட். இங்கே நிறுத்தலாம். a minus b கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. சரியா? 7ஓட மல்டிபிள்னா 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 51ல 7 7 49, ரிமைனிங் 32. 7 ஆல் டிவைட் ஆகாது. 122, 1 7 7, ரிமைனிங் 52. 7 ஆல் டிவைட் ஆகாது. 400 7 ஆல் டிவைட் ஆகும். 112 is 7 ஆல் டிவைட் ஆகும். 1 7 7, ரிமைனிங் 42 plus 6. ஸோ ஆப்வியஸ்லி 16 தான் இருக்க முடியும். திஸ் கொஸ்டின் நம்பர் 16 இல்லை 6, வெறும் 6. சாரி 28 தானே. 7 ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது 4 ஆல் டிவைட். ஓ, ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 3. difference is 4. I think difference is 4. ரெண்டு ஆன்சர் இருந்ததுன்னா அங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னா
இங்கே 112 இருக்குன்னு வேறு ஏதாவது 7 மல்டிபிள் வச்சுப்போம். 112 எத்தனை டைம்ஸ் 28னா 4 டைம்ஸ் 28 இஸ் 112. ரெண்டு நம்பரோடைய சம்மு வந்து 28, மைனஸ் வந்து 4. இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த நம்பர் வந்து 16 and 12 தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். 16 and 12. 16 and 12. ஓகே, இந்த ப்ராடக்ட் 192 வருது. செக் பண்ணி பார்த்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் த டிவிசர் ஆஃப் 484 that are perfect square? What is the sum of the divisors of 484? Sum of the divisors. இதனுடைய டிவைஸருடைய இதெல்லாம் என்ன டிவைஸ் இருக்கும்? இதோட டிவைஸர் பார்த்தீங்க அப்படின்னா 484 உடைய டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 484 ஒரு டிவைசர் தான். ஓகே, அடுத்தது 484, 242, 121, இது எல்லாமே அது டிவைசர் தான். ஓகே ஓகே, இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. சின்னதாக கிண்டு தரேன். இதில் எதுலாம் ஸ்கொயர் நம்பர்னா இது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் நம்பர். ஏன்னா இது 22 உடைய ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அடுத்தது கண்டிப்பாக 1 ஒரு ஸ்கொயர் நம்பர், 1. அடுத்தது 4 ஒரு ஸ்கொயர் நம்பர். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எப்படியும் 484 மேலே தான் இருக்கணும் ஆன்சர். ஒரே ஒரு ஆன்சர் 480 மேலே. இதெல்லாம் ஆட் பண்ணாலும் 16 தான் இருக்கும். செக் பண்ணிட்டு இதெல்லாம் தான் ஸ்கொயர் நம்பர், வேறு எதுவும் ஸ்கொயர் கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ண சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 19. Study the graph carefully. The following graph shows the sale of Bluetooth earphone on online marketplaces over the years. Okay, find the approximate percentage increase in the sale earphone from 2017 to 2020. 17 இவ்வளோ, 20 84. ரெண்டுக்குள்ள பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்குறோம். ஓகே, மோஸ்ட்லி டேட்டா இன்டர்பிரேஷனில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்பாங்க, பர்சன்டேஜ் சேஞ்சஸ் தான் கேட்பாங்க. பார்த்துக்கங்க. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 34.3 divided by 49.7 into 100. இதுதான் பர்சன்டேஜ் உடைய வழி. டிஃபரன்ஸ் டிவைட் பை திஸ், அவ்வளோதான் போட்டால் போதும். 343, 497 into 100. நாளைக்கு 10 நம்ம டிவைட் பண்ணிட்டேன். 7 டிவைட் பண்ணினா 4 7 28, ரிமைனிங் 6 6 9 7s. இங்கே வந்து 771. ஓகே, 4900 71 டிவைட் பண்ணுங்க. எப்படி டிவைட் பண்ண? நார்மலாக டிவைட் பண்ணுங்க. நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் 7 டைம்ஸ் ஆஃப் 71 வந்து 419 தெரியும். 7 டைம்ஸ் ஆஃப் 419 தெரியும். ஆனால் 490க்கு 71 இருக்கனால அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி 69 தான் இருக்க முடியும். ஏன்னா 6 டைம்ஸ் ஆஃப் திஸ் தான். 4 6 6 42 இப்படி தான் போகும். எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது 6ல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. சர்க்கிளில் போட்டுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. C1 and C2 are two concentric circle. Concentric circleனா ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ரெண்டுக்கும் சென்டர் சேம். இப்படி ரெண்டுக்கும் ஒரே சென்டர் தான். Such that C1 is less than the radius of C2. C1 தான் பெருசு, C2 சின்னது. ஓகே, circle such that radius of C2 is less than the C1. Obviously வெளியில இருக்கு C1. AB is the chord of C1 of length 12 touches the C2 at P. இது கார்டு டச் ஆகுது. இப்போ இது AB, பாயிண்ட் டச் ஆகிற பாயிண்ட் வந்து P. இந்த இது வந்து ஏபிங்கிறது வந்து என்னன்னா பெரிய பெரிய சர்க்கிள் பொறுத்தவரை இது வந்து ஒரு கார்டு, சின்ன சர்க்கிள் பொறுத்தவரை இது வந்து டேன்ஜென்ட். ஓகே ஃபைன். லென்த் வந்து 12. ஓகே, லென்த் ஆஃப் ஏபின்னு கேட்கலாம். கண்டிப்பாக 6 6 தான் இருக்க முடியும். ஏன்னா இது சென்டர்லேருந்து இஃப் யூ ட்ரா பர்பெண்டிகுலர் லைன், ஏன் பர்பெண்டிகுலர் லைன் டச் பண்ணாவே சென்டரையும் அந்த டச்சிங் பாயிண்ட்டையும் வந்து 90 டிகிரி தான் ஆகும். பர்பெண்டிகுலர் லைன் இந்த லைன் வந்து இந்த கார்டை ரெண்டாக பிரிக்கும், ஈக்குவலாக பிரிக்கும். 12 இருக்குது இது ஃபுல்லாகவே. இதில் 6 இதில் 6 தான் இருக்குது. சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. Given the curve, the length of arc AB is equal to 3 times of radius.
length of arc AB, arc length formula theta by 360 into 2 pi r. இது arc length இது is equal 3 times of radius. இதான் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, theta is what? 3 r cancel, 3 into 360 divided by 2 pi. இதுதான் வந்து theta-ஓட வேல்யூ. ஓகே, find the area of the sector OAB. Area of sector formula என்ன? theta by 360 into pi r square. ரைட், நீங்கள் என்ன பண்ணுங்க, theta by 360 மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது மட்டும் அங்கே சிம்பிள். theta by 360 equal to 3 by 2 pi. இந்த போர்ஷன் மட்டும் 3 by 2 pi போடுறேன் into pi r square. pi cancel, 3 by 2 is 1.5, 1.5 r square. Question number 22 வாங்க. a cube plus b cube plus c cube minus 3ab is equal to 405. Okay, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவை a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இதுதான் வந்து ஃபார்முலா. இதனுடைய ஃபார்முலா, இதனுடைய ஃபார்முலா. இதில் இது தெரியும், இது 405 கொடுத்துருக்காங்க. this value is 15. 15 எடுத்து டிவைட் பண்ணீங்கன்னா 40ல் எத்தனை 15 இருக்கு? 2 15s are 30, remaining 105. 105ல் 7 15s are this. அப்போ a square plus b square plus b square, இந்த போர்ஷன் வந்து 127. சரியா? இது வரல நம்மளுக்கு ஓகே. இப்போ கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இது இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a square plus b square plus c square minus ab minus bc minus ca whole divided by 2. Okay, இதோட வேல்யூ. This is equal to this value நம்மளுக்கு வந்து 27 தெரியும். So this value 27 இல்ல இது சாரி, ஃபார்முலா படி இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 times of this வரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2 times of this வரும். So this value is 27, answer is 50. சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. PT is the tangent to a circle whose center is 0 அது சரி O, where T is the point of circle. PT is the tangent, O இங்க the center, point of contact இங்க T, point P. PT வந்து 12 cm, PO வந்து 13 cm. ஓகே, ரேடியஸ் இதுதான். ஓகே, இது வந்து 12 13 இது 5 தான் இருக்க முடியும். 5 12 13 is Pythagorean triplet. Why Pythagorean triplet? இது 90 டிகிரி. 90 டிகிரி ஆப்போசிட் பேர் ஹைபோட்டனியூஸ். ஹைபோட்டனியூஸ் 13 தான், 5 12 13 தான். சரியா? கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. பார்க்கறதுக்கு பெரிய டேபிள் மாதிரி தெரியும். ஓகே, உங்களுக்கு தேவையானது ஒரு கொஸ்டின் தான். இதுல இருந்து ஒரு 10 15 கொஸ்டின் கூட கேட்கலாம். அவங்க கேட்கறது ஒரு கொஸ்டினா, அந்த என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க ட்ராவல் பண்ணா போதும். ஓகே, percentage candidate qualified in Goa over that appears in Goa highest year. எந்த இயர்ல ஹையஸ்ட்னு கேட்குறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோட இது வந்து எவ்வளோ ஹையஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும். அப்பியர்டு கொடுத்துருக்காங்க, இது குவாலிஃபைடு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லா 5 வருஷம் இருக்குது, ஆனால் 4 சாய்ஸ் தான் இருக்குது. அதனால எல்லா சாய்ஸையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஆப்ஷன் சாய்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அந்த இயர் மட்டும் பாருங்கள் போதும். 2013 கோவாவில் அப்பியர் ஆனவங்க 7500 பேர். அதில் வந்து குவாலிஃபை ஆனவங்க 800 பேர் இன்டூ 100. இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருங்க. எவ்வளோ? கேன்சல் 100க்கு இது ஸ்டாண்ட் பண்ண 3 times, இது 4 times. 4 into 8 is 32. 32 by 3 is 10.10 20ல் 0.666. இதுதான் வந்து 2013 வர பர்சன்டேஜ். அடுத்தவங்க 2014ல் 8800 பேர், 920 பேர். 920 அவுட் ஆஃப் 880 இன்டூ 100. ஓகே, ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுங்க, 11 வரும். இங்கே வந்து மேலே 1 8s are 8, 12ல் 1 8s are 8, ரிமைனிங் 5. 40, 40ல் 5. 11ல் பார்த்தீங்கன்னா 1 11s are 11. இங்கே 0, 5 50 ஆகிடும். 10.48 வரும். சரியா?
அதோட இது கம்மி தான். ஸோ ஹையஸ்ட் 2013 தான் இப்போதைக்கு. 2012 வாங்க. 12 எவ்வளோ? 7800, 810. 810 அவுட் ஆஃப் 7800 இன்டூ 100. இது 2 கட்டு. ஓகே, இது 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 27 வரும். இங்கே வந்து 226 வரும். 270. 26 ஆகிடுச்சு பாருங்க. 126 ஆர் 26, ரிமைனிங் 10. 10ல் இது 0. மறுபடியும் 100 போட்டோம்னா 3 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 4 டைம்ஸ் போட்டால் மேலே போயிட்டு. ஸோ 10.3. இது இன்னும் கம்மி தான். இது கண்டு மூடி 2015 போய்க்கலாம். பட் இருந்தாலும் செக் பண்ணுவோம். 850 டிவைட் பை 7200 இன்டூ 100. கேன்சல். 850 72ல் எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம்ஸ் 72 is 72. ரிமைனிங் 13. ஓகே, 130ல் கண்டிப்பாக ஒன்று. எல்லாமே 10 டைம்ஸ் வருது. இது மட்டும் தான் 11 டைம்ஸ் வருது. ஆப்வியஸ்லி அதுதான் ஹையஸ்ட். இப்படி பார்த்தா போதும், நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. 3 cube sides 3:4:5 are melted to form a single cube whose diagonal is 18√3. Okay, diagonal is 18√3. Side of the cubes are 3x வச்சுக்கோங்க, 4x வச்சுக்கோங்க, 5x வச்சுக்கோங்க. diagonal என்ன? ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். 3 cubes are melted into single cube. ஓகே, மெல்டட்னாவே வால்யூம் ஈக்குவல்னு அர்த்தம். இதோட வால்யூம், இதோட வால்யூம், இதோட வால்யூம், 3 வால்யூம் ஆட் பண்ணி இந்த கியூபோடைய ஒரு வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடோடைய கியூப் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் அந்த என்ன சைன் கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ எவ்வளோ? 27x கியூபு. 27 இது 27x கியூப் ப்ளஸ் 64x கியூப் ப்ளஸ் 125x கியூப். எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஒரு பக்கம் x கியூப் காமன். இதையும் ஆட் பண்ண 189. 189ஐயும் 27 ஆட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் 216 வரும். 216x கியூப், தட் இஸ் 8 கியூப். ஏ வந்து என்னன்னா 6xன்னு வரும். அப்படியே இருக்கட்டும். ஏ வந்து 6x. இது வந்து டயக்னல். ஒரு கியூபோட டயக்னல் வந்து இப்படி இருக்குதுன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னா a√3. கியூபோட டயக்னல் a√3. a√3 தான் வந்து 18√3. ஓகேவா? ஸோ கேன்சல். ஏங்கிறது 6xன்னு போட்டுக்கலாம். 6x ஈக்குவல் டு 18, x ஈக்குவல் டு 3. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன? 3 டைம்ஸ் ஆஃப் 3, 3x. செகண்ட் வந்து 4x அண்ட் 5x. ஓகே, அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 3, 4 டைம்ஸ் ஆஃப் 3, 5 டைம்ஸ் ஆஃப் 3. இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. முன்னாடியே கூட செக் பண்ணுறதுனா கூட பண்ணியிருந்துக்கலாம். பட் வேறு வழியில் இப்படி தான் போட்டாகணும். சரியா? நார்மல் கொஸ்டின் தான். காட் இட். தேங்க்யூ ஸோ மச். பை.